ஹாய் கைஸ், வெல்கம் டு லவ்லி சேலஞ்ச். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் வந்து வச்சுருந்தோம். அது வந்து வச்சு நம்ம 3 வருஷமாக விளையாடல, அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து டவுன் ஹால் 10 பண்ணியிருக்கேன். முதல் 9ல் இருந்தேன். இப்போ வந்து என்ன காசு இருந்துச்சு, அதே மாதிரி டவுன் ஹால் 10 பண்ணுற இதுவும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஒரே அளவு பவர் ஆக்கினா தான் டவுன் ஹால் 10 பண்ண முடியும். அதனால் நான் டவுன் ஹால் 10 பண்ணிட்டேன். அடுத்து நைட் மேப்னு இந்த கேமில் ஒன்று இருக்குது, அதுதான் இது. இந்த கேம் பேர் சொல்ல மாட்டேன், கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ். ஓகேவா, இதுதான் இந்த கேம் பேர். பாருங்கள், இதுதான் என்னோட நைட் மேப்பு. இதில் டவுன் ஹால் 6, காலையில் மேப்பில் வந்து டவுன் ஹால் 10 போயிட்டேன். இதில் வந்து டவுன் ஹால் 1. இது ஓடிடி ஓஎஸ்ன்னு சொல்லி அவுட் போஸ்ட்னு சொல்லி ஏதோ ஒன்று வந்துருக்கு. அது புதுசு, எனக்கே தெரில. சரி, நம்ம இப்போது பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தப்போ நம்ம 2271 மாதிரி வச்சுருந்தோம். இப்போ வந்து குறைச்சிட்டாங்க என்னோடய ட்ராஃபியை. உங்களுக்கு பார்த்து தெரியும், இந்தியன்னு சொல்லி ஒரு லீக் காட்டுதா, கிளான் வார்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கு மேலே இந்தியன்னு சொல்லி காட்டுதா. அதுக்கு அப்படியே ரைட் சைடில் பாருங்கள், கோல்டு லீக் 1 கீழே 1896 அப்படின்றது தான் இப்போ நான் வச்சுருக்க ட்ராஃபி. ஆனால் நான் வச்சுருந்தது 2271 ட்ராஃபிஸ் வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ குறைச்சிட்டாங்க நான் விளையாடாதனால. இப்போ நான் ஏற்றணும், அவ்வளோதான் இங்கே விஷயமே. நான் ஏற்றணும், அதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, நம்மள்கிட்ட இதுதான் ஐடி தான் இருக்கே, நம்ம இதெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதான் சரி, நம்ம ஒரு மேட்ச் போட்டுடலாமா? தொண்டை வேறு கட்டிக்கிச்சு, அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. மேட்ச்சில் வந்து நமக்கு வந்து 15 ட்ராஃபிக்கு மேலே நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம போடுற கேம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், இதெல்லாம் டவுன் ஹால் 11. இதெல்லாம் நான் அடிக்க முடியும். நான் வெறும் டவுன் ஹால் 10 தான். அதுக்கேற்ற மாதிரியான அனிமல்ஸ் தான் என்கிட்ட இருக்கும் அடிக்கிறதுக்கான. ட்ராகன்ஸு, கிங்கு, குயின்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்கிட்ட இருக்கும். பவர் கம்மியாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். டவுன் ஹால் 11 பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சாதாரண டவுன் ஹால் 10 தான். ஒரு டவுன் ஹால் பவர் கம்மி, லெவல் கம்மியாக இருந்தாலுமே அவன் டவுன் ஹால் 11, நான் டவுன் ஹால் 10 தான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு லெவல்னால என் மதிப்பே கம்மியாயிடும், பவர்ஃபுல்லாகவே கம்மியாயிடும். பார்த்தீங்களா, நான் எவ்வளோனா தர்றேன், எனக்கு ஏற்ற ஆப்போனண்ட்டே கிடைக்கவே மாட்டேறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுறாங்க. இது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே அடிக்கணும். இங்கே வச்சிரும். இது வழியாகவே இறக்கி விடுவோம் கைஸ் நம்ம. ஏன்னா இதுதான் இன்ஃபோன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே அடிச்சிடணும் இன்ஃபோன் கரெக்டாக. போடு, இன்ஃபோனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஆட்டம் தான். ஐயோ, இது வேற நம்மளை கோவப்படுத்துது. இதை நிப்பாட்டி வச்சிடும். சரி, கிங்குக்கு பவரை போட்டு விட்ருவோம். எங்கடா கிங்கு? கிங்குக்கு வந்து நம்ம ஸ்கின்லாம் வாங்கலாம் கைஸ், அதே பார்த்துக்கோங்க. கிங்குக்கும் வாங்கலாம், குயினுக்கும் வாங்கலாம். நானும் ஏன் குயினுக்கு வாங்கலைன்னா, நம்ம வந்து பில்டர்ஸ் வாங்கணும். பில்டர்ஸ் வந்து 2000 டைமண்ட் நான் கொடுத்து வாங்கினேன். ஆமாம், 2000 தான் நினைக்கிறேன். ஆமாம் 2000 தான் கன்ஃபார்ம் தான். 2000 டைம் கொடுத்து நான் வாங்கினேன். ஐயோ, இந்த மேட்ச் சொதப்பிடுமோ? ஆமாம் கைஸ், இந்த மேட்ச் சொதப்பிடுச்சு. ஐயோயோ, சொதப்பிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் கைஸ், அது என்னன்னே தெரில, திடீர்னு வீடியோ ரெக்கார்டு ஆகலை போல். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி ஆயிருக்கவே கூடாது. ஐயோ, நமக்கு ஒரு ட்ராஃபி தான் கிடச்சிருக்கு. என்ன இது? நான் ஒரு இடத்துல இறக்கி விட்டா குயின் ஒரு சைடு போகுது, கிங்கு ஒரு சைடு போகுது. அல்லா இப்பா முடியல. இந்த பிளாக் கலர் ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பச்சை போட்டு பார்ப்போம்.
இந்த மேட்சா சாதகமாக இருக்கானு பாருங்க. 25 டிராஃபிக்கு வெறும் டவுன் 11 வெறும் இல்லை பவரான டவுன் 11 வெறும் 25 டிராஃபிக்கு. ஐயோ 4 இது அடிச்சிடலாம் கைஸ், நிறைய வாய்ப்பு இருக்கு. அடிச்சிடலாம் வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக இது அடிக்கணும். ஐயோ இந்த குயின் வேற எரிச்சல் ஏற்றுச்சு இந்த குயின். ஐயோ ஃபஸ்ட்டு போய் அந்த இன்ஃபோன் அந்த லாவா கேட்குறத போய் அடிச்சுட்டாவே போதும் கைஸ், நம்ம ரிலீஃப் ஆகிடும். இந்த லாவா கேட்குறது ரொம்ப அடிக்கும் கைஸ். 2 டிராகனை போட்டுருச்சு கைஸ் லாவா கேட்குறது. எனக்கு ஒரே கோல்டு, என்னன்னு தெரில, கோல்டு சீசனாக என்னன்னு தெரில, பயங்கரமான கோல்டு. பாருங்கள் நான் ஃபுட்பால் எடுத்தேன் இந்த ஹாலண்ட் சீசன் அப்போது நான் நினைக்கிறேன் அப்போ தான் எடுத்தேன். ஆமாம் அப்போ தான் எடுத்தேன். அப்போ எடுத்தேன் கைஸ். இப்போ வரைக்கும் இதுதான் கைஸ் ட்ரெண்டு. செம்மையாக அடிக்கும், தூரத்தில் இருக்கவனை கூட அடிச்சிடும், கரெக்டாக அடிக்கும். டவுனால் அடிச்சிடும்டா, டபுள் ஸ்டார் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். டவுனால் அடி. ஐயோ சொதப்புது, ஏன் இப்படி 2வது மேட்சும் சொதப்புது. இந்த டிராகன்ஸ் தான் லூஸ் மாதிரி பண்ணுது. ஃபஸ்ட்டு டவுனால் அடிக்கணும். பார்த்தீங்களா அந்த ஒரு பர்சன்டேஜாலே பாருங்க. ஐயோ போட்ட 2 மேட்சுமே ஏன் இப்படி ஆகுது. இந்த மாதிரிலாம் எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் நடந்ததே கிடையாது கைஸ். பா இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, என்னன்னே தெரியல. இப்போ 2 மேட்ச் தொடர்ச்சியாக நடக்குது, இதே நடக்குது. இதெல்லாம் ஈஸி மேப் அதெல்லாம். இப்போ இதே சர்ச் போவோம். இவனை கிளியர் பண்ணிடுச்சு, முன்னாடி போ. இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சுங்க கைஸ். டிராகனு தான் எனக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ பாருங்க அடிக்கிற அடிய கிங்கு, அவ்வளோதான். இங்கே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஐயோ கிங்கு வந்துச்சுன்னா அடுத்த குயின் தான். அவ்வளோதான். ஐயோ இன்ஃபோன்னு 2 பா நமக்கு செம்ம டேமேஜ் வரும். ஐயோ கிங்கு வேற பார்த்துட்டாரே, அவரும் செம்ம. போடு. ஐயோ டவுனால் அடி போச்சு. ஓ ஐயோ போய் அச்சிருங்கடா. இந்த மேட்சாவது சொதப்பாம அடிக்கணும். 2 மேட்ச்சு 2 ஸ்டார் போடு. ஆனால் விடக்கூடாது, 3வது ஸ்டாரே எடுக்கணும் பேச்சு. அவ்வளோதான் கைஸ், 3வது ஸ்டாரே எடுத்துடலாம் கன்ஃபார்ம். 2 பில்டர் ஹட்டுன்னு இருக்குல்ல, இதுதான்
இதுதான் பில்டர் வாங்கணும். நம்ம 2000 ஜெம் கொடுத்து ஒருத்தன் தான் வருவோம். 2000 ஜெம் சேர்க்குறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிரும். அவ்வளோ நேரம் ஆகும் கைஸ். சபா 22 எடுத்துட்டேன் எப்படியோ. சரி கைஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.